இது என்ன மாசம்? இது வந்து நல்ல பங்குனி மாசம். எனக்கு தெரியாதவா? எனக்கு எத்தனை மாசம்? உனக்கு 10 மாசம். உடனே கூட்டிட்டு வாங்க. யாரு உன் தங்கச்சியா? எதுக்கு? நீதானே சொன்னா கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க. என் தங்கச்சியை கூட்டிட்டு வரலே இரு. யார் மருத்துவம் வரணும்யா? நீ சொன்னா நான் கூட்டிட்டு வந்துருவேன். நல்ல உடனே வருவேன். இந்த பாருங்க எந்த மருத்துவம் தெரியுமா? எட்டடகு சக்தி மகள், எட்டடகு சக்தி மகள், ராஜகுலே புள்ள நம்ம வள்ளியூர்ல வாழ்ந்திருக்காளே பொன்னுருவி, அவதான் பிரசவத்துக்கு சரியான ஆளு கூட்டிட்டு வா. கொஞ்சம் போறியப்பா வந்துட்டேங்க. உடனே ஓடி போய் ஒருத்தர் உடனே இல்ல ஓடி போயிடுச்சுன்னா வேகமாக சென்று சும்மா போறவங்க கூப்பிட்டு உடனே ஓடி போனா எங்க போறது? அப்படி இல்லப்பா, ஒரு விரைவாக சென்று வேகமாக சென்று அந்த பொன்னுருவியை சொல்லப்பட்ட மருத்துவத்தை கூட்டிட்டு வா. மருத்துவம் அங்கே அப்போ போய் இருக்கக்கூடாது. அப்படி தூதுவன் எப்படி புறப்பட்டு வருகிறான்? என்ன என்ற கச்சை கட்டி ஏற்ற வெட்டி புறப்படுது. மஞ்சள் தாண்டம் மருதாணி கனவெல்லாம் மருத்துவத்தை வீட்டு முன்னாடி ஒரு பெரிய குத்து, சரியான குத்து. அது அருகாமையில் வந்து குத்துக்கல்ல மேல நெல்ல போட்டுட்டாலே ஒன்று சத்தா மருத்துவமே மருத்துவமே
இப்படி இந்த தூதனான குத்துக்களை மேலிட்டு போட்டா ஒரு சத்தம். யாரு 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 யாரு? எந்த ஊர்ல தூத வந்தியே? என் தம்பி வாருங்களே, கீழே வாருங்க. ஆமா, நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? ஏம்மா எங்க இருந்து வருகிறா? கடவுர் பட்டணம். என்ன விஷயமாக அந்த விருதுநந்த பாபுடைய மனைவி காதலாதேவி அம்மா அம்மா 10 மாசம் வயிறு நிறைஞ்சு கர்ப்பமா இருக்கிறாங்க. இப்ப நான் என்ன செய்ய? நீங்க வரணும், உங்களை கூட்டிட்டு போனோம். எம்மா வரம்பா போட்டு பண்ணி தலைகாயிட்டு செல்லிய மக்கா தலைக்கீழை தந்தாளில்லை. ஐயோ, உடையிழந்து செல்லிய மக்கா அங்கத்தோடு தந்தாளில்லை. ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு தங்க இல்லைண்டா, நமக்கு சரிப்படாது. இதெல்லாம் வேற ஆளுபரம் போறேன், உங்களதான் கூட்டி வரணும்னு சொல்லிருக்காங்க. சரி அப்படின்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை பத்தி நாங்க எதிர்பார்க்க கூடாது. சரி, இன்னைக்கு நான் என்ன வேணும் கேளுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். எனக்கு சம்பளம் பேச சம்பளம்னா பணமா பேசணுமா பொருட்களா பேசணுமா? அதாவது பிரிக்காம சேர்த்து சொல்லணும். ஆமா. அம்மா மருத்துவமே ஒரு வேணஞ்சி கொண்டாடி ஓடி தேடி மருத்துவமே ஒரு வேணஞ்சி கொண்டாடி ஓடி தேடி மருத்துவமே வேணஞ்சி கொள்ளலுரா ஒரு வேணஞ்சி கொள்ளலுரா ஒரு வேணத்தாரி ஒரு வேணஞ்சி கொண்டாடி ஓடி தேடி மருத்துவமே ஒரு வேணஞ்சி கொண்டாடி ஓடி தேடி மருத்துவமே ஒரு வேணஞ்சி கொள்ளலுரா சொல்லுப்பா. அம்மா என்னடே ஒண்ணு வரியா? ஒரு கிழமை குடிப்பா. ஒரு கிழமை பொண்ணுக்கு என்னால வரமாட்டேன். வரமாட்டியா? ஒண்ணுக்கு மாட்டார். அப்ப ரெண்டுக்கு கண்டை போட வந்தாலே 3 கிழமை போட்டு கொடுக்குறேன். முற்றத்திலே ஒரு வீரனோ 4 கிழமை போட்டு கொடுக்குறேன். பாட்டி அம்மா மருத்துவமே நாளே வெள்ளதி ஒன்றாரே ஆயபிய மருத்துவமே அம்மா சொல்லு, எப்படி சொல்லு, இன்னும் கொஞ்சம் வேற சொல்லு. வெள்ளதி ஒன்றாரே கொஞ்சம் போட வந்தாலே பட்டே வெள்ளதி உனக்கு ஒன்றாரே ஒன்றாரே வயசுக்கு தக்க இந்த ரப்பர் மாதிரி இழுக்கப்படாது. சட்ட முட்டை பேச முடியுமா? 10 வாங்கினாரேன் அப்படி சொல்ல ஆம்பளை பிள்ளை நல்லது. நான் வரேன். நான் என்ன அப்படி ஆம்பளை பிள்ளை சொல்லுவாங்க. புறப்பட்டு வரும்போது ஏட்டா மேல ஒரு கட்சி பிறக்குது, அது என்னன்னு சொல்லு. அது என்னது? கோழி மாதிரி இருக்கு. கோழிகள் இல்ல ஜவுடா, கோழிகள் கருணையான வாய்கடி வாய்கடி யார வாய்கடி அத குருடன் சொல்லக்கூடாது. வளர்ந்து இடம் போனாலோ இடம் பிறந்து வளம் போனாலும் நல்ல சகுனம். சரி, இப்ப நான் பிரசவம் பார்க்க போறேனே காதலி, அவள் வெற்றிடம்பது நிச்சயம் ஆட்களது. நல்லா இருக்கட்டுமா? எந்த மாற்றம் இல்ல. சரி, வா போவோம். அப்படி என்று சொல்லி வேறு வழி நடந்து வருகிறார்கள். முன்னடக்கே
இந்த விதமாகவே காதலா தேவியானவள் பிரசவ வரியால் துவைக்கிறான் ஆமா மருத்துவம் வருகிறார் சரி. அம்மா அம்மா காதலி என்னப்பா? மனக்கலங்காதே உனக்கு நிச்சயம் ஆண் பிள்ளை பிறப்பான் என்று சொல்லி அந்த காதலாதின்னு சொன்னான் அப்படி அம்மா மருத்துவமே எனக்கு என்னெல்லாம் செய்து தெரியுமா எப்படி இருக்குது? இருந்தால் எங்கு வரவோரே அடி. அந்த பாய் பழைய பிடிச்சிருக்கு அதான் நடத்தி போடணும் சரி எடுத்து போங்க வாய் வாய்